ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இந்த ஒரு புதிய நாள்ல நம்ம வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி மூலமா நேயர்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ அந்த சைட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் நீங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு கூட வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான வார்த்தையும் வந்து நம்ம கேட்க போற நேர்களே. ஓகே, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான வார்த்தையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா 1 யோவான் 1:5 இப்படியாக இருக்குது. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சோ இது வந்து இங்கிலீஷ்ல ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. God is light and in him is no darkness at all. சோ பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒளியா இருக்கிறாரு, அவர்கிட்ட இந்த அளவு கூட இருள் இல்லை அப்படின்றதா இந்த ஒரு வசனத்துக்கான மீனிங். சோ இதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூட வந்து நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ண போறேன். சோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு ஃபேக்ட் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இட்ஸ் ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல இருந்து ஒரு சூப்பரான தாட்டையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போற நேர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்க்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு. சோ துணிவு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது இல்ல. பட் ஆனா என்ன வந்தாலும் துணிவோட செயல்படுகிற மிஷனரிஸை நம்ம ஒரு வாரமும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சோ இந்த வாரம் கூட எந்த மிஷனரியை பத்தி நம்ம பார்க்க போறோம், அவங்க துணிவோட ஆண்டவருக்காக பண்ணின செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஓவர் டு மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாறு. 1876 27 வயது நிரம்பிய வாலிபன் ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள உகாண்டா என்ற பகுதிக்கு பயணமானான். போகும் வழியிலேயோ பல தடைகள். கப்பல் கென்சிபர் என்ற இடத்தை அடைந்தபோது அவன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான். சில நாட்கள் கப்பல் அங்கு நிற்கலாயிற்று. பின் மீண்டும் பணியை தொடர தென் ஆப்பிரிக்கா வந்தடைந்தான். அதிக எதிர்பார்ப்பும் அறியாமையும் மண்டி கிடந்த உகாண்டா தேசத்திற்கு முன்னோடி மிஷனரியாக சென்று சுவிசேஷ பணிக்கு பாதையை ஏற்படுத்திய பொறியாளரான அலெக்சாண்டர் மெக்கே என்பவரே அந்த வாலிபன். அடர்ந்த காட்டின் நடுவே சிறு பூனை கூட நுழைந்து போக முடியாத இருண்ட பகுதியில் 230 மைலுக்கான பாதையை பல கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் அடைந்தார். இது கிறிஸ்து ராஜாவின் பாதையாக மாறியது. மேலும் இருண்ட மூட நம்பிக்கை கொண்ட மக்களின் மூடத்தனங்களை தகர்த்த எரிய பாடுபட்டார். மக்கள் தீய ஆவிகளுக்கு பயந்ததால் எப்பொழுதும் கழுத்திலும் கைகளிலும் தாயத்துகளை அணிந்திருந்தனர். அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுத்து எறிந்தார். உகாண்டா மக்களுக்கு தொழிற்கூடம் அமைத்து இரும்பை உருக்கவும் பல இரும்பு சாமான்களை செய்யவும் கற்றுக் கொடுத்தார். பெண்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்ற நிலையை மாற்றினார். புதிய ஏற்பாட்டு பகுதிகளை மொழிபெயர்த்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்களும் உபத்திரவங்களும் ஏற்பட்ட போது அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தினார். 14 வருடம் ஆப்பிரிக்கா தேசத்திலே பணிபுரிந்த இவர் ஒரு முறை கூட தனது சொந்த நாடு திரும்பவில்லை. தனது 41வது வயதில் கொடூரமான விஷ காய்ச்சலுக்கு பலியான மெக்கே தனது வாழ்வால் உகாண்டாவை கிறிஸ்துவின் கோட்டையாக மாற்றினார். அன்பரே, துணிந்து செயலாற்றும் பக்குவம் நம்மில் மலர வேண்டுமல்லவா? ஆண் மக்களுக்காக பற்றி எரியும் வைராக்கியத்தை எனக்கு தாரும். துணிந்து செயலாற்றும் துணிவுள்ள இருதயத்தை நான் பெற்று உமக்குள் செயல்பட உதவிடும். நேயர்களே, ரொம்பவே அருமையான மிஷனரியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அலெக்சாண்டர் மெக்கே. ஸோ பாருங்க, துணிவோட வந்து செயல்பட்ட காரியங்கள் ரொம்பவே பிரமிக்கத்தக்க கூடியதா வந்து இருந்துச்சு. ஸோ மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடுகிற ஒரு இனத்தார் இடத்துல தேவனுடைய வார்த்தையை துணிவோட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மூட நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஒரு ஜனங்களுக்கு மறுவாழ்வையும் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம கூட வந்து அலெக்சாண்டர் மெக்கே போல இன்னைக்கு துணிவோட ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக அறுவடை பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்ற கொஞ்சம் நம்ம எல்லாரும் திங்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோ ரொம்பவே அருமையான மிஷனரி இப்ப நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா கூட ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சாட்சிய நேரம். தேவன் அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்து செய்து கொண்டே வராங்க. அது போலவே இன்னைக்கும் நம்ம ஒரு அழகான சாட்சியா பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் மேனகா. நான் சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கேன். என்னோட கணவர் கேம்பஸ்ன்ற கம்பெனியில் கேன்டீனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். எனக்கு 2018 கல்யாணம் ஆனது.
கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே எனக்கு கடுமையான வயிற்று வலி, என்னால் தாங்கவே முடியாது. அம்மாவை போட்டு கையை போட்டு கடிப்பேன், செவுத்துல போய் முட்டிப்பேன், வயிற்றில் போட்டு குத்திப்பேன். என்னால் வலி தாங்கவே முடியாது, பயங்கரமான வலி இருக்கும். எங்கள் வீட்டு ஹாலில் உருளுவேன், அப்படியே என்னால் தாங்கவே முடியாது. பயங்கரமான வயிற்று வலி ஏற்படும், சூசைட் பண்ணிக்கலாமான்னு இருக்கும். வலியில் ரொம்ப துடிப்பா, அப்படியே பரலுவா, தலையை இச்சிப்பாம்மா, செவுத்துலலாம் போய் முட்டிக்கின்னு வேதனை ஆரம்பிச்சு முறுகுவா, இங்கே முறுகுவா, பெட்டிலேருந்து கீழவா, மயக்கச்சு வந்துடுவா. அந்த வழியில் அவள் துவண்டு அப்படியே சுருண்டு போயிடுவா, ஒன்றுமே பண்ண முடியாது அவளை. நான் ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது கால் ரெண்டுமே கட்டில் இருக்குது, தலை கீழே இருக்குது. அந்த அளவுக்கு அவளால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தா. வயிற்று வலி தாங்க முடியாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனப்போ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தப்போ கர்ப்பப்பையில் சின்ன சின்ன கட்டிங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த வலிக்கோசம் மாத்திரை கொடுத்தாங்க. ஒரு வேளைக்கு 3 மாத்திரை கொடுப்பாங்க. அப்போது என் வலி கேட்கவே கேட்காது. நைட்டெல்லாம் நாங்கள் முழிச்சிட்டே இருப்போம், யாருமே தூங்க மாட்டாங்க. எங்கள் வீட்டை சுற்றி எல்லாருமே தூங்குவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் மட்டும், என் கணவர், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா எல்லாருமே நாங்கள் முழிச்சிட்ருப்போம். தூங்குறதுக்கு ஆசையாக இருக்கும் எனக்கு. எப்போ எனக்கு தூக்கம் வரும் நான் நினைப்பேன், ஆனால் வலி என்னை தூங்க விடாது. அந்த மாத்திரை போடுற நேரம் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவேன், திடீர்னு தூக்கத்திலேருந்து எனக்கு அந்த வலி வரும். மயக்கச்சு விழுந்துருவேன், ஃபிக்ஸ் மாதிரி வந்துடும் எனக்கு. எல்லாருமே பயந்துருவாங்க. என்னை கூட்டிகிட்டு போயிருந்து எனக்கு நரம்பில் ஊசி போடுவாங்க. டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் கொடுத்த மாத்திரை வலி கேட்கல, ஊசி நரம்பில் ஊசி போட சொல்லுவாங்க. நான் நரம்பில் ஊசி போடுவேன். அந்த ஊசி போட்டோம் ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவர் தான் அந்த வலி எனக்கு இருக்கும். மீண்டும் வலி எனக்கு ஏற்படும். அவங்க கொடுத்த மாத்திரை ஊசி அதெல்லாம் எனக்கு வலி கேட்காம நான் திரும்ப மருத்துவமனைக்கு போனோம். அப்போ போனப்போ டாக்டர் சொன்னது வந்து கர்ப்பப்பை எடுக்கணும். நானும் என் கணவர் அந்த டாக்டர்கிட்டயே அழுதோம். எங்களுக்கு திருமணமாகி 1 வருடம் தான் ஆகிறது. நாங்கள் இந்த நேரத்தில் குழந்தைக்காக காத்து நிற்கிற நாங்கள் கர்ப்பப்பையை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்தோம் என் கணவர் பரவாயில்ல, என் மனைவி வயிற்று வலியில் துடிக்கிறது என்னால் தாங்க முடியல, நீங்கள் கர்ப்பப்பையை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் எங்களை ஆறுதல் படுத்தி நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வலியை பொறுத்துக்குங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்கக்கிட்ட இல்லை. கொடுத்த மாத்திரையை திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க எங்களை. எல்லாரையும் பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். குழந்தைய வச்சுட்டு பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பிரச்சனை, நம்மளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்ப்பப்பையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வலியும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. கர்ப்பப்பையும் என்னை எடுக்க சொல்லிட்டாங்க. வேற வழி எனக்கு இல்லையே. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் நம்ம எதனா பண்ணிட்டு செத்துடலாமா அப்படின்னு கூட நினச்சேன். ஒரு நாள் அவள் சொல்லிட்டா, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியலம்மா, எனக்கு விச ஊசியாவது போட்டு என்னை சாகடிச்சுட்டு சொல்லுங்கள், உங்களை யாரையும் என்னால் வேதனையோடவும் பார்க்க முடியாது, என்னுடைய வேதனை என்னால் சகிச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட வேதனையோடு அவள் சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயெல்லாம் கொதித்து வேதனையோடு நாங்கள் எல்லாருமே ஒவ்வொன்று அழுதுட்டோம். இந்த வயிற்று வலியால் எனக்குள்ள ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருந்தது. நான் எப்போ இறந்துடுவேனோ, திடீர்னு இறந்துடுவேனோ, சந்தோஷமாக வாழ முடியாதோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது லாக்டவுன் டைமு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2021 நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டைமில் ஜனவரி 31 அன்னைக்கு நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கலாம் வாங்க மோகசில்லாஸ்தை அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்பொழுது வலி இல்லை இடத்துல கை வச்சு ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் கணவர் எல்லாருமே சேர்ந்து என் மேலே கை வச்சு ஜெபிச்சாங்க. அப்போ அந்த ஜபத்தில் கூட என்னால் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, குப்புற அடிச்சு தான் நான் படுத்துட்டு இருப்பேன். அப்போ நாங்கள் அந்த ஜபத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கை வச்சு ஜபிச்சாங்க. அப்போ மோகன் சில்லாஸ் செய்ய மூலமாக என்னோட பேர் மேனகான்னு 2 முறை என்னோட பேரை கூப்பிட்டு, உன் சரீரத்தில் இருக்கிற கட்டி இன்றையோடு மறையுது, உன் மரண பயம் உன்னை விட்டு நீங்குதுன்னு சொன்னார்.
மேனகா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற கட்டி, அதை நினைத்து மரண பயத்தோடு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. மேனகா, இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி மறைகிறது. இயேசுவின் வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை நீங்கள் உணர்கிறீர்கள். மின்சாரத்தை போல் ஒரு வல்லமை இறங்குகிறது. அந்த கட்டி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த நிமிஷமே நான் ஒரு மாற்றத்தை உணர்ந்தேன். அந்த செகண்டே எனக்குள்ள இருந்த வலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. அன்றைய தினத்துலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த வயிறு வலி இல்லை. நான் ஒரு நாளைக்கு 10 மாத்திரை போடுவேன். இப்போ அந்த மாத்திரையை நான் ஒரு மாத்திரை கூட வயிறு வலிக்காக நான் போட்டது இல்லை. வலிக்கான ஊசியும் நான் போடலை. எனக்கு வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம். எனக்கு சுகத்தை கொடுத்த என் தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நேயர்களே, ரொம்பவே அழகான சாட்சியை பார்த்தோம்ல. ஸோ பாருங்க, கர்ப்பப்பையில அவங்களுக்கு கட்டி இருந்திருக்குது. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த வலியை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அவங்க பட்ட வலியை பார்த்துருக்கிறாரு. அவங்க விண்ணப்பத்தை கேட்டாரு. அவங்களுக்கு சுகத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட இது போல வலிகளோட நீங்க போராட்டங்களோடையும் பிரச்சனைகளோடையும் கஷ்டங்களோடையும் இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு, விடுதலையாக்குவாரு. விசுவாசத்தோட இருங்க, சரிங்களா? ஓகே நேயர்களே, அழகான சாட்சியை பார்த்தாச்சு. இப்போ கூட நம்ம ஹெல்த்துக்கு தேவையான சில டிப்ஸை நம்ம கேட்க போறோம். நம்ம கூட டாக்டர் ராஜா பிரபாகர் இருக்கிறாங்க. இந்த வாரம் நமக்காக சுவாரஸ்யமா என்ன டிப்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். ஓவர் டு ஹெல்த் டிப்ஸ். காய்களை பற்றி, பழங்களை பற்றி, தானியங்களை பற்றி, கீரைகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காய் பழத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன டாக்டர் காய் பழம்னு சொல்கிறீங்களா? அத்திப்பழம், அத்திக்காய், அத்தி மரம், கம்ப்ளீட் அத்தி மரத்தை குறித்து தான் பேச போகிறோம். இந்த அத்திக்காய், அத்திப்பழம் என்ன டாக்டர் வித்தியாசம் அப்படின்றீங்களா? இந்த அத்திப்பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தருகிறது. எப்படி பாதுகாப்பை தருகிறது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற எல்லா அடைப்பையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கை அத்திப்பழம் கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த அத்திப்பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இயற்கையாகவே யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் குறையுதோ அவர்களுக்கு இந்த முக்கியமாக என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள், அத்திப்பழ அடை, முருங்கைக்கீரை, இது 3 மறக்கூடாது. ஹீமோகுளோபின் உங்களுக்கு ரைஸ் ஆகணும் அப்படின்னா முருங்கைக்கீரை, அத்திப்பழ அடை அண்டு நம்முடைய உணவில் சாதாரணமாக நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துக்கொள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹீமோகுளோபின் வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். அத்திப்பழம், ஆப்பிள், முருங்கைக்கீரை, இது 3 இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சிறப்பாக ஏன் அத்திப்பழ அடை என்று சொல்லுகிறோம்னா, அத்திப்பழத்துலேயும் நன்மை இருக்குது, காயிலையும் நன்மை இருக்குது. இதை உலர வைத்து காய வைத்து அதை கடையில் இப்போ விற்கிறாங்க அத்திப்பழ அடை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10-12 அத்திப்பழ அடை டெய்லி 1 எடுத்து அழகாக கடித்து சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக 1 மந்த், இந்த அத்திப்பழ அடை 1 மந்த் சாப்பிட்டுட்டு நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் உங்களுக்கு சாதாரண நிலைக்கு வந்திருக்கும், நார்மல் லெவலுக்கு வந்திருக்கும். அவ்வளோ சிறப்பை கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த அத்திப்பழ அடை, அத்திப்பழத்தினுடைய பால் ரொம்ப சிறப்பு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் வருது இல்லையா, நரம்பு புடைப்பு, நரம்பு தடிப்பு, நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ், யாருக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த அத்திப்பழத்தினுடைய பாலை மேலே தடவை மிக எளிதில் மிக சீக்கிரத்தில் குணமாகும். அத்திப்பழத்தின் எல்லா உறுப்புகளும் உடலுக்கு நல்ல பயனை தருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். வணக்கம். ஸோ எஸ் நேர்களே, ரொம்பவே சுவாரஸ்யமான டிப்ஸை டாக்டர் நம்ம கூட இந்த வாரமும் பேசினாங்க இல்லையா. இந்த வாரம் கூட அத்திப்பழத்துடைய சில தன்மைகளை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கூட அத்திப்பழத்தை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. டாக்டர் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண மறந்துட வேணாம். ஓகே, இப்போ அந்த ஃபேக்டை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அதாங்க ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஃபேக்டை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. சரி, ஓகேங்க, சாரி வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னா. ஓகே, இப்போ அந்த ஃபேக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ கடல்ல வந்து நிறைய வகையான மீன்கள் வந்து இருக்குது இல்லையா, ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா வந்து உருவாக்கி இருக்காரு. ஸோ அதுல வந்து ஒரு வகையான மீன் ஒண்ணு இருக்குது. அந்த மீனுடைய விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஈல். சரிங்களா? ஸோ இதை வந்து நிறைய பேர் நீங்க வந்து பிக்சர்ஸ்ல வந்து பார்த்திருக்கலாம், அண்ட் தென் டிவில வந்து நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மீனுக்கு ஒரு சுவாரஸ்யமான தன்மை ஒண்ணு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், ஸோ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த தன்மை என்ன அப்படின்றத ஒரு குட்டி பிரேக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க நேயர்களே, இப்போ கூட ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். கர்த்தருடைய நாமங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் எந்த ஜெஹோவா நேம் பார்க்க போறோம்னா ஜெஹோவா பெலெட். ஜெஹோவா பெலெட் அப்படின்ற இந்த நேம்க்கான மீனிங் என்னன்னா த லார்ட் மை டெலிவரர், விடுவிக்கிற தேவன் அப்படின்னு அர்த்தமா. எல்லா பாவ சாபங்கள்ல இருந்து, பலவிதமான வியாதிகள்ல இருந்து, மரண படுக்கையில இருந்து, எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு டெலிவரன்ஸை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வேதத்துல ஆண்டவர் எல்லாரும் எப்படி விடுவிச்சிருக்காரு நம்ம பார்க்கலாமா. முதலாவதா நம்ம இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தியருடைய கையில இருந்து விடுதலையாக்கி அவங்களுக்கு வாக்கு பண்ணின கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. அடுத்ததா நிறைய ராஜாக்களையும் மனுஷர்களையும் அவங்களுடைய சத்துருக்களின் கைகள்ல இருந்தும் கொடுமை உள்ளவர்களின் கைகள்ல இருந்தும் அவங்களை விடுவித்து அவங்களை வந்து பாதுகாக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து காணப்படலாம். ஆனா ஜெஹோவா பெலெட் என்கிற தேவன், ஒரு விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துல இருந்தும் ஒரு டெலிவரன்ஸை தர ஒரு போதுமானவரா இருக்காரு. வெல்கம் பேக் டு வணக்கம் கம்ஃபர்டர். ஒரு குட்டி பிரேக்கை முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ கூடங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டை வந்து நான் உங்களுக்காக கண்டினியூ பண்றேன். ஸோ பிரேக்குக்கு முன்னாடி அதை நான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்து இந்த கடல்ல நிறைய வகையான மீன்கள் வந்து இருக்குது. அதுல ஒரு வகையான ஃபிஷ் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஈல். ஸோ இது வந்து ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு தன்மை ஒண்ணு. ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவரை வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிஷ் வந்து ஒரே டைம்ல 10 மின் விளக்குகளை வந்து எரிய செய்யுமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பவர் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதுவும் இல்லாம இந்த ஃபிஷ் வந்து கடலோட ஆழத்துல இருக்குமா. ஸோ கடலோடைய ஆழம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், ரொம்பவே வந்து இருட்டா இருக்கும். ஆண்டவர் இதை எதுக்காக உருவாக்கியிருக்காரு, ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் உருவாக்கியிருக்காரு அப்படின்றப்ப ஒரு நோக்கம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மீனோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மற்ற கடல்கள்ல இருக்கிற மீன்களுக்கு இந்த மீன் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபிஷ்ஷை வந்து உருவாக்கியிருக்காங்க. சொல்ல போனோம்னா இந்த ஃபிஷ் கிட்ட இருக்கிற அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷை யாராச்சும் டச் பண்ண போனோம் அப்படின்னாலே அவ்வளவுதாங்க, ஸ்பாட் அவுட், எல்லாருமே காலி. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவர். சரி, ஓகே, இந்த ஃபிஷ் வந்து நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன லெசனை வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத இந்த செக்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அடுத்ததாக கூட சட்டம் அறிவோம். நம்ம கூட அட்வொகேட் அமளி தீபிகாக்கா இருக்காங்க. இந்த வாரம் என்ன சட்டத்தை பத்தி நம்ம கூட பேச போறாங்க அப்படின்றத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உண்மையிலே நடந்து கைதான ஒரு நபர். ஆனா இது நம்ம ஊர்ல இல்ல, ஜப்பான்ல. என்ன இதுக்கெல்லாமா கைது பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். அது என்னன்னா, ஜப்பான்ல வந்து ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் பாத்தீங்கன்னா வந்து மனைவிக்கு ஒரு நாளுக்கு 100 கால் மேல பண்ணுவாராம். அதுவும் வெவ்வேறு நம்பர்ல இருந்து பண்ணுவாருங்களாம். ஸோ ஒரு நாளுக்கு 100 கால் பண்ணா அரெஸ்ட் பண்ணுவாங்களா, கைது பண்ணுவாங்களா? எஸ், பண்றாங்க. அங்க என்ன நடந்தது அப்படின்றத சொல்றேன். ஸோ இவங்களுக்கு திருமணமாகி அவங்க வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கு. கால் வர்றதையும் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணா நம்ம ஹலோ ஹலோன்னு சொல்லுவோம், அவங்க ரிப்ளை இந்த சைட்ல இருந்து வராது. நம்மளா கடுப்பாய் கட் பண்ணுவோம் தெரியுமா, அது வரைக்கும் அவங்க லைன்லேயே தான் இருப்பாங்களாம். அது வரைக்கும் அவர் கட் பண்ணவே மாட்டாருங்களாம். ஸோ இவங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணா கூட வெவ்வேறு நம்பர்ல இருந்து ஒரு நாளைக்கு வந்து 100 கால் வருமா. ஸோ இது அவங்களுக்கு வந்து பிரைவசியே இல்லை. என்னால் வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரி, அப்படி இதை எப்படி இவர் கணவர் தான் பண்ணாருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க கணவர் கூட வந்து இவங்க இருக்கும் பொழுது மாத்திரம் கால்ஸ் எல்லாம் வர்றதே இல்லை. அவங்க
அதை நோட் பண்றாங்க. நான் என்னடா கணவர் கூட இருக்கும் போது மாத்திரம் எனக்கு எந்த காலும் வரல, ஆனா கணவர் விட்டுட்டு நான் வேலைக்கு போற வெளியில போக மாத்திரம் கால்ஸ் வருது, போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த கால் ஐடி இதெல்லாம் எடுத்து பார்க்கறதுல வந்து இவங்க கணவர் தான் வந்து வெவ்வேறு நம்பர்ல இருந்து பண்றாங்க. அதனால அவங்க கணவர் மேல வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்றாங்க. கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அரெஸ்டும் பண்றாங்க. அது எதுக்காக நீங்க உங்க மனைவியை இவ்வளவு தூரம் கால் பண்ணி நீங்க டார்ச்சர் பண்றீங்க, போன் பண்ணி? அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்காதா, அவங்கள ஏன் வந்து இவ்வளவு பண்ணீங்கன்னு அவரு என்ன பதில் சொல்றாருன்னா, நான் உங்க மேல அதிக காதல் வச்சிருக்கிறேன், அதனால வந்து நான் இந்த மாதிரி போன் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அதிக காதல் வச்சிருந்தாலும் சரி, கம்மியான காதல் வச்சிருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரைவசின்னு இருக்கு. அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, இல்ல மகன் தாய் தகப்பன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து ஒரு பிரைவசின்னு இருக்கு. ஒரு கட்ட வரைக்கும் தான் வந்து நம்ம பொறுத்து கொள்ள முடியும். ஒரு டார்ச்சர் இதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி, மென்டல் குரூவல்ட்டி மாதிரி ஆயிடுது. ஸோ மென்டல் குரூவல்ட்டி, ஃபிசிக்கல் குரூவல்ட்டி எல்லாம் மென்டல் குரூவல்ட்டி மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த நபரை வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிற நேர்கள் நம்மளும் வந்து நிறைய சண்டைகள்லாம் போடுவோம், ஃபோன் கால் அடிச்சுலாம் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஸோ இனிமேல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஜப்பானில் இது நடந்திருக்கு, இந்தியாவில் நடக்கிறதுக்கு இன்னும் நாட்கள்லாம் இருக்காது. அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க போல இருக்கு சீக்கிரத்துல. ஓகே நேயர்களே, இன்றைக்கு இந்த சட்ட ஆலோசனை நிச்சயமா உங்க அனைவருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு சட்ட ஆலோசனையில உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, இந்த வாரமும் சட்டத்தை கேட்டோம்ல. ஸோ பாருங்க, பிரைவசி இஸ் இம்பார்ட்டன்ட். தனி உரிமை அப்படின்றது வந்து இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்ட ஒண்ணு. பட் ஆனா அந்த தனி உரிமையும் வந்து ஒருத்தர் வந்து டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கும் தண்டனை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு சட்டம் இருக்கு அப்படின்றத இந்த வாரத்துல நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஸோ இந்த சட்டத்தை பத்தி நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம வாழ்க்கைக்கு சில சட்டங்கள்லாம் வந்து இருக்குதுங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில சட்டங்கள் வந்து இருக்குது. அது போலவே சூப்பரான விஷயங்கள்ல நம்ம அடுத்த செக்மெண்ட்ல வந்து பார்க்க போறோம், கேட்க போறோம். எஸ், அடுத்ததா கூட வந்து சத்தியத்தின் சத்தம் நம்ம கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. நான் ரொம்பவே வந்து எக்ஸைட்டடா இருக்கிறேங்க. இந்த ஒரு செக்மெண்ட்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். ஓகே, நீங்களும் வெயிட் பண்ணீங்கல்ல? ஓகே, நம்ம வெயிட் பண்ணாம இப்ப அந்த ஒரு அழகான வார்த்தையை வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே ஆண்டவருடைய கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு செய்தியை நாம கேட்க போறோம். கிறிஸ்மஸ் என்றாலே எல்லாரும் செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துருவாங்க. கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம் தான். நல்லது. கிறிஸ்மஸ் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். கிரைஸ்ட் பிளஸ் மாஸ். கிறிஸ்ட் மஸ், அதுதான் கிறிஸ்து. மாஸ் என்றால் ஆராதனை, தொழுகை, பெரிய ஒரு கூடுகை அப்படின்னு அர்த்தம். அது பேர் தான் கிறிஸ்மஸ். ஆனா பைபிள்ல இருந்து உங்களுக்கு இப்போ ஒரு காரியத்தை நான் முதல் கிறிஸ்மஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ல என்ன நடந்தது? அப்ப செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். இப்போ கிறிஸ்மஸ் நம்ம இப்போ கொண்டாடுறதுக்கு என்ன அர்த்தம், அந்த அர்த்தத்தை புரிந்து நம்ம கொண்டாடணும். முதல் கிறிஸ்மஸ் பைபிள்ல ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் பிறந்தார் இயேசு பிறக்கும் போது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துல வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறப்பை முதல் அறிவிக்கப்பட்டது யாருன்னா மெய்ப்பர்கள் தான். அன்னைக்கு ராத்திரியில தங்கி மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் மெய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்கன்னு தெரியுமா? பிறந்திருக்கிறது ஒரு மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தன்னையே பலியாக கொடுக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு ஞான ஸ்நானம் எடுக்கும் போதும் யோவான் ஸ்நானம் இதைதான் சொல்றா, இதோ பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் மெய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்கன்னா, பிறந்தது ஒரு குழந்தை மாத்திரமல்ல, அது ஆட்டுக்குட்டி. அதனாலதான் மெய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். அப்போ மெய்ப்பர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. அந்த மெய்ப்பர்கள் போய் பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் 18ஆம் வசனம். மெய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்ட யாவரும்
அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 17ஆம் வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணார்கள். சோ மெய்ப்பர்கள் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்து நீங்க இதை எல்லாருக்கும் போய் பிரசித்தம் பண்ணுங்க, ப்ரொபகேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களை ரட்சிக்க, நம்ம இருளை ஒளியாய் மாற்ற, நமக்கு விடுதலையை கொடுக்க நமக்காக பிறந்திருக்கிறார் என்று முதல் இதை ப்ரொபகேண்ட் பண்ணு பிரசித்தம் பண்ணது மெய்ப்பர்கள் தான். ரைட், அது முதல் கிறிஸ்மஸ். அப்போ மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கிறிஸ்து பிறந்தனால நமக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்மஸ்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. நம் காலகட்டத்திலே இட் இஸ் நாட் ஓன்லி செலிப்ரேஷன், இட் இஸ் ப்ரிப்பரேஷன். செலிப்ரேஷன் மோட்ல போயிடுறோம், நல்லது. ஏசப்பாக்கு பர்த்டேனா ட்ரெஸ் அவரு தானே போடணும், அவர் பேர் சொல்லி நம்ம எல்லாம் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறோம். சிலர் கடன் வாங்கியெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இல்ல. கிறிஸ்மஸ் வெளியே இருந்து உள்ள போக கூடாது, உள்ள இருந்து வெளியே வரணும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இயேசு பிறந்திருக்கிறாருன்னு ஏழை எளிய மக்களுக்கு போய் தின்பண்டங்கள் கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு. அதுதான் கிறிஸ்மஸ். ஆண்டவர் உங்களுக்காக நற்செய்தியை அப்படியே சொல்லிருங்க ஆண்டவருக்கு. சோ இப்போ கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் சேவியர்? உனக்காக இந்த உலகத்திலே இரட்சகராய் வந்து பிறந்து மரித்த உயிர்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியா, இப்போ ஒரு சின்ன குழந்தையா வரப்போறது இல்ல, நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் இறங்கி வருகிறார். Now Christmas is all about preparation, not about celebration. Are you prepared? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் இப்போ வரப்போறார் சீக்கிரம். ஆட்டுக்குட்டியா இல்லைங்க, மரிக்கிறதுக்காக அல்ல, நியாயம் தீர்க்க வரப்போகிறார். வெளிநாட்டிலே ஒரு பெண், வாலிப பெண், சின்ன சின்ன குற்றங்கள் செய்து ஒரு நாள் ஒரு பெரிய குற்றம் செய்து மாட்டிக்கொண்டாள். கோர்ட்ல நிக்க வச்சுட்டாங்க, கூண்டுல. ஜட்ஜி கேட்கிறார், அம்மா நீ பண்ண குற்றம் உண்மையா, ஒத்துக்கிறியா? உனக்கு யாராவது வழக்காடா இருக்கிறாங்களா, வக்கீலுங்க யாராவது இருக்காங்களா, அட்வொகேட்ஸ் வருவாங்களா? நம்ம அமைதியா இருக்கு, யாருமே இல்லை. திடீர்னு வாட்ட சட்டமா உயரமா ஒரு நபர் வந்து அந்த கூண்டு பக்கத்துல அப்படியே நின்னு அந்த பொண்ணுக்காக வாதாடி அவளை வெளியே கொண்டு வந்துட்டார், விடுதலை கொடுத்துட்டார். அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், பாவம் செய்யாதே இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்துருச்சு. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நமக்கு வக்காலத்து வாங்க ஒருத்தர் வந்துருவார். அதே மாதிரி 2வது முறையும் மாட்டிக்கொண்டால் 2வது முறையும் அந்த மனிதர் விடுதலையாக்கினார். இப்பொழுது இன்னும் தைரியமாகி ஒரு பெரிய கொலை குற்றத்தை பாவத்தையே செய்து விட்டால் இப்போ தைரியம், கூண்டுல நிக்கிறான், ஆனா பெரிய தைரியம், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, வருத்தம் இல்ல, என்னைய காப்பாத்த வழக்காடா வக்கீல் ஒருத்தர் வருவார்னு. அதே போல அன்றைக்கு அந்த வக்கீல் வந்தார். அந்த அம்மா பக்கத்துல நிக்கல, ஜட்ஜி சீட்டு காலியா இருந்தது. நேரா ஜட்ஜி சீட்ல போய் உட்கார்ந்துட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த அம்மாவை பார்த்து அவர் சொன்னார், அம்மா எனக்கு இப்ப ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, நான் வக்கீலா இருந்தா உனக்கு வாதாடலாம், இப்ப நான் ஜட்ஜா ப்ரொமோட் ஆயிட்டேன், உனக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி நியாய தீர்ப்பை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் என்றால் என்ன தெரியுமா? செலிப்ரேஷன் மோட்ல இருந்துராதீங்க, ப்ரிப்பரேஷன் மோடுக்கு வாங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு முறை இரட்சகராய் வந்து பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்தார். இன்னைக்கு நம்மை மீட்டுக்கொள்ள மறுபடியும் வரப்போகிறார் நியாயாதிபதியாய். So this is all about Christmas. இதை மற்றவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆயத்தமாகுங்கள். பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்மஸ்ல எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி எங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய வருகைக்கு, 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேயர்களே, ரொம்பவே சூப்பரான வார்த்தையை கேட்டோம்ல. இந்த வாரம் கூட நம்ம பாஸ்டர் கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து சில காரியங்களை நம்ம கூட பேசினாங்க. சோ எனக்கு பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. வெளியில இருந்து உள்ள போறது கிறிஸ்மஸ் இல்ல, உள்ள இருந்து வெளியில போறதுதான் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, சோ இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? சோ நேயர்களே, ரொம்பவே அழகான வார்த்தையை கேட்டாச்சு. இப்ப கூட நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் பார்க்க போறோம். எஸ், பிரேயர் டைம். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம். உலகளவில் 50 பேரில் ஒருவர் ஏதேனும் ஒரு வகையான முடக்குவாதத்துடன் வாழ்கின்றனர். பக்கவாதத்தால் தப்பியவர்களில் கிட்டத்தட்ட 20 முதல் 30 விழுக்காடு பேர் நிரந்தர முடக்குவாதத்தை அனுபவிக்கின்றனர். முதுகுத்தண்டு காயங்கள். ஆண்டுதோறும் சுமார் 15,000 முதல் 20,000 புதிய முதுகுத்தண்டு காயங்கள் ஏற்படுகின்றன. ஜெப குறிப்புகள். பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆத்தும ரட்சிப்புக்காகவும் சரீர சுகத்திற்காகவும் ஜெபிப்போம். இவர்களை பராமரிக்கும் பெற்றோர்களுக்கும்
மற்றும் பராமரிப்பு இல்லங்களுக்கும் தேவன் மனதுருக்கமுள்ள இருதயத்தை கொடுக்கவும் மனதுருக்கத்துடன் அவர்களை கவனித்துக் கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். இவர்களுக்காக உதவி செய்கிற கரங்களையும் ஜெபிக்கிற முழங்கால்களையும் தேவன் எழுப்ப நாம் ஜெபிப்போம். நேர்களே, எதுக்காக ஜெபிக்க போறோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? முடக்குவாதம். பாருங்க, இன்னைக்கு வந்து நிறைய பேர் ஸ்ட்ரோக்னால வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் ஆகி இருக்கிறாங்க. ஏன் ஈவன் வந்து நம்ம ஃபேமிலிஸ்ல கூட வந்து யாரோ ஒருத்தர் இந்த ஸ்ட்ரோக்னால வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம். அவர்களுடைய சுகத்திற்காக நம்ம வந்து ஜெபிக்க போறோம். நீங்க இந்த ஜெப குறிப்பை ஜெபத்துல ஜெபிக்க மறந்துட வேணாம். ஓகே நேர்களே, இன்றைய தினத்துல வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்க லைஃப்க்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். ஓகே, இப்போ வந்து அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷை பத்தி கேட்டோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஈல். இந்த ஒரு மீன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் வந்து எப்படி கடல் ஆழத்துல ரொம்பவே இருளா இருக்குமோ மற்ற மீன்களுக்கு இது எப்படி ஒரு வெளிச்சத்தை வந்து கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இதை உருவாக்கி இருக்காரோ, நம்மளையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்காரு. இந்த பாவம் சூழ்ந்த உலகத்துல இருள்ல இன்னும் நிறைய ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் ஒளியா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம அவருடைய சாயலாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்மளும் வெளிச்சமா இருக்கணும். அப்படி நம்ம வெளிச்சமா இருக்கும் போது நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் இருளிலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் இருக்கும். தேவனிடத்துல வந்து நம்மளுடைய வெளிச்சம் காணப்படும் போது மற்ற ஜனங்கள் வந்து நம்ம வெளிச்சத்தை பார்த்து நம்மளுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம வெளிச்சம் பிரகாசிக்கணுமா. இன்னைக்கு வந்து நம்ம வெளிச்சமா இருக்கிறோமா? நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க கூடியதா இருக்குதா? இதனால தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணலாம் நேர்களே. நீங்களும் யோசிங்க. ஓகே, இப்போ நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான தாட்ஸோட நாங்க அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, entire team signing off from you.